உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசத்துல 12 ராசிகளுக்கும் பலன் சொல்லியிருக்கிறோம். அதுல 3 ராசிகள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிகள். அது எந்தெந்த ராசிகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விருச்சிகம். அந்த விருச்சிகத்துக்கு பலன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த ராசி சொல்றேன். விருச்சக ராசி தான் இந்த ஆகஸ்ட் மாசத்தில் அற்புதமான பலனை பெறப்போகிறது. அப்போ பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு குரு பார்வை இருக்குது. அப்ப இந்த குரு பார்வை இருப்பதால், அதாவது உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை, அப்ப அந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அட்டகாசமான மாதம். அது போக இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அந்த 10ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்துல ஆட்சி. அது போக 11ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் 11ஆம் இடத்துலயுமே ஆட்சி உச்சம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 5ஆம் இடத்தையும் குருடைய பார்வை இருக்குது. எப்படி கூட்டி கழித்தாலும் விருச்சக ராசிக்காரர்களாகப்பட்டது இந்த மாதத்தில் அவங்க ஏதாவது ரூபத்துல ஒரு கிரயம் பண்ணுவாங்க, ஒரு இடம் வாங்குவாங்க, ஒரு இடத்தையே வித்தாலும் ஒரு நல்ல லாபத்துக்கு விற்பாங்க. அப்போ ரொம்ப நாள் கிடப்புல கிடந்த இடமும் இந்த பீரியட்ல விற்பனை ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல விருச்சக ராசிக்காரங்க தனக்கு வீடு கட்டணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மாதத்துல அட்வான்ஸாவது கொடுத்துருவாங்க. இந்த மாதத்துல இந்த இடம் எனக்கு வேணுங்கிற முடிவாக பண்ணிடுவாங்க. அது போக விருச்சக ராசிக்காரங்கள் அவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அந்த கஷ்டத்தில இருந்து மீண்டு வருவதற்குண்டான வழி பிறக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குருடைய அனுகிரகத்தாலும், அந்த சனியுடைய அனுகிரகத்தாலும், அந்த சூரியனுடைய அனுகிரகத்தாலும், அந்த புதனுடைய அனுகிரகத்தாலும் கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் நல்லா இருப்பாங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மகத்தான மாதம். செவ்வாயுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. அது போக சூரியனுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது, புதனுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது. அவங்களுடைய ராசிநாதன் சனி பகவானையும் குரு பார்க்கிறாரு. அவங்களுக்கு குரு பகவானே 3ஆம் இடத்து அதிபதியான குரு பகவானே தன்னுடைய சொந்த வீட்டையும் குரு பார்க்கிறாரு. இதனால மகர ராசிக்காரர்கள், என்னுடைய மகத்தான மகர ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நொந்து போய் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு கிடைக்காதா, நம்ம கஷ்டத்திலிருந்து மீண்டும் வெளியில வருவதற்கு ஏதாவது ஒரு துருப்பு சீட்டு கிடைக்காதா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு பிடிப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக மேல வந்துருவாங்க மகர ராசிக்காரங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனராசி. மீனராசிக்காரர்கள் கௌரவமானவங்க, கண்ணியமானவர்கள், நேர்மையானவர்கள். தனக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை தான் முக்கியம் இப்படி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் அவங்க. எங்கே தன்னுடைய மதிப்பு மரியாதை போயிருமோ, தான் கொடுத்த வாக்கை காப்பாத்தாம போயிருமோ, நம்மளுடைய நீதி நேர்மையை நம்ம காப்பாத்தாம போயிருமோ அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறாரு. அது போக உங்களுக்கு அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகமும் நல்லா இருக்குது. அது போக அந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் அந்த குரு பகவான் சனி பகவானை பார்த்ததுனாலையும், அந்த சனி பகவான் 11ஆம் இடத்து அதிபதியாவதாலும், அதே சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்து அந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்த்ததுனாலையும்
கண்டிப்பாக மீன ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவாங்க. இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். அது போக நீங்க நினைச்சது இந்த பீரியட்ல நடக்கும். இவங்க கடனை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம், இவங்களுடைய கடனை கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் கடனை கட்டிடுவீங்க. இந்த வேலையை விட்டு போட்டு வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க போகலாம், ஜெயிக்கலாம். நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ல ஏதாவது மாற்றம் வருமா, இல்லை வேற பிரான்ச் ஏதாவது ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல அது செய்வீங்க. அது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனியே இப்போ இருந்தாலும் அந்த சனியுடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருந்திருந்தாலும் அதெல்லாமே போன மாதத்து வரைக்கும் தான். இந்த மாதத்தில் 7.5 சனியுடைய பாதிப்புகள் இல்லை. இந்த பாதிப்பிலிருந்து தப்பித்து குருவுடைய அருளாலும் சனியுடைய அருளாலும் புதனுடைய அருளாலும் சூரியனுடைய அருளாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சில மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்க செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, இப்போ குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இந்த ஒரு மாசத்தை கையாள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவை மட்டும் அடுத்த மாசத்துக்கு தள்ளி போடுங்க. ஏன் சொல்றீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது பாதகாதிபதி. அந்த புதனுடைய அனுகிரகம் உங்களுக்கு அவ்வளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அப்ப அந்த புதன் வேலை விஷயத்துல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஆனா பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தானம். அப்ப அந்த கலஸ்திரஸ்தானம் அப்படிங்கிறது கணவன் மனைவி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு ஒரு பையனை காதலிக்கிறாங்க, இவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். இதை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல அவங்களுக்கு ப்ரமோஷன் வரும், சம்பள உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில. அது போக நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லயுமே ஒரு மாற்றங்கள் பண்ணலாம், மாற்றம் வரும். அது போக பிஸ்னஸ்லயுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த 3 ராசிகளுக்குமே இந்த மாத பலன்கள்ல கண்டிப்பாக ஏதாவது ரூபத்துல உயர்வு, நல்லது, முன்னேற்றம் இது கண்டிப்பா கிடைக்கும். அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க, அது நல்ல விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு நீங்க பார்த்து இப்போ நான் சொன்ன கோல்சார் பலன் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. அது போக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.